அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நமக்கு மற்ற எந்த நபிமார்களின் சமுதாயங்களுக்கும் உம்மத்திற்கும் வழங்காத பல தனிச்சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திற்குரிய தனிச்சிறப்பாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நம்மை சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அத்தோடு அல்லாஹ் விடவில்லை, உஹ்ரிஜத் லின்னாஸ், பிற மனிதர்களுக்காக நீங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள், படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ எந்த அடிப்படையில் நாம் சிறந்த சமுதாயம் என்பதையும் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா சமுதாயங்களை விடவும் நம்முடைய சமுதாயத்திற்குரிய தனிச்சிறப்பாக அல்லாஹ் குறிப்பிடுவது, நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூன்று பண்புகளைத்தான் மற்ற சமுதாயங்களை விட, மற்ற நபிமார்களுடைய சமுதாயங்களை விட நபிகள் நாயகத்துடைய உம்மத்தாகிய நாம் சிறந்தவர்கள் என்பதற்குரிய பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிற மனிதர்களுக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிற மனிதர்களை பாதுகாப்பது, நேர்வழிப்படுத்துவது நாம் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவதர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் இன்னொரு இறை நம்பிக்கையாளரை நான் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் உங்களை போன்ற மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் நாம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்றால் எப்படி? அவர்கள் நன்மையை எடுத்துச் சொல்வது, தீமையை தடுப்பது தான் நாம் பிற மக்களை பாதுகாப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பிறருக்கு நாம் நல்லவற்றை எடுத்துச் சொல்லி தீயவற்றை தடுக்க வேண்டும் என்பதை பல்வேறு வசனங்களில் வலியுறுத்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் ஒரு கூட்டம் நன்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் நல்லவற்றை எடுத்துச் சொல்லி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத், இன்ஜீல் வேதங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான் நபிகள் நாயகத்துடைய பண்பு எப்படி இருக்கும் என்று. இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூல் அல்லதீன யத்தபிஊன நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹும் மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். அவர்கள் எழுத படிக்க தெரியாத இந்த நபியை பின்பற்றுகின்றனர். இவரை பற்றி தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தௌராத் வேத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தௌராத் வேதத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இன்ஜீல் வேதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த நபி எப்படிப்பட்டவர் என்ற பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். இந்த நபி அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்வார்,
இந்த நபி அவர்களுக்கு தீயதை தடுப்பார். வயுஹில்லு லஹுமு தய்யிபாத், நல்லவற்றை பரிசுத்தமானவற்றை அவர்களுக்கு ஹலால் ஆக்குவார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீயவற்றை அவர்களுக்கு ஹராமாக்குவார். வயதவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்கள் மீது உள்ள சுமைகளையும் அவர்கள் மீது உள்ள விலங்குகளையும் இவர் அகற்றுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை பற்றி தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அதை திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த நபியுடைய பண்புகளில் முதலாவது பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுவது, அந்த நபி யஅமுருஹும் பில் மஅரூஃப், மக்களுக்கு அவர் நல்லவற்றை எடுத்துச் சொல்வார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தீயவற்றை அவர் தடுப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகளில் மிகச்சிறந்த பண்பாக, முதல் பண்பாக நன்மையை எடுத்துச் சொல்வதையும் தீமையை தடுப்பதையும் தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இஸ்ரவேலர் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தாவூது நபியுடைய நாவினாலும் அதே போன்று ஈசா நபியுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டார்கள். நபிமாருடைய நாவினால் சபிக்கப்படுதல் என்பது அது ஒரு பெரும் கேடு. அது அவர்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்லாது, நிரந்தரமான நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அவர்கள் செய்த பாவம் என்ன? இஸ்ரவேலர் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தாவூது நபியுடைய நாவினாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம், இஸ்ரவேலர் சமுதாயத்தில் காஃபிராக மாறியவர்கள், இறை மறுப்பாளர்களாக மாறியவர்கள் தாவூது நபியுடைய நாவினாலும் ஈசா நபியுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டார்கள். இறைவா அவர்களை நாசமாக்கி விடு என்று அவர்களுக்கு எதிராக நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் கூறுகின்றான், தாலிக பிமா அஸவ் வ கானூ யஅ்ததுன், முதலாவது காரணம் அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்து வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் தடுத்தவற்றை செய்தார்கள். வட்டியை வாங்கினார்கள், மதுவை அருந்தினார்கள், விபச்சாரத்திலே ஊறி தொலைத்தார்கள், கொலை குற்றங்களை அதிகம் செய்தார்கள், பிறர் பொருளை அபகரித்தார்கள், வழிப்பறி கொள்கை செய்தார்கள். இப்படி ஏராளமான பாவங்களை செய்தார்கள். அது மட்டுமா? அல்லாஹ் அதை தொடர்ந்து கூறுகின்றான், وَكَانُوا لَا يَتَنَاهَوْنَ عَن مُنكَرٍ فَعَلُوهُ لَبِئْسَ مَا كَانُوا يَفْعَلُونَ, அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமையான காரியங்களை விட்டும் தடுக்காத சமுதாயமாக இருந்தார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக கெட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இஸ்ரவேலர் சமுதாயம் ஒரு கூட்டம் பாவத்திலே வரம்பு மீறினார்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள், இறை தூதருக்கு மாறு செய்தார்கள். இன்னொரு கூட்டம் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமையான காரியங்களை விட்டும் தடுக்காமல் இருந்தார்கள். எனவே ரெண்டு சாராரும் தாவூது நபியுடைய நாவினாலும் ஈசா நபியுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன என்ற மனப்பான்மை கண்டிப்பாக ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய மனப்பான்மை கிடையாது. அது ஈமானுடைய, இறை நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம் கிடையாது. பிற மூமின்கள், முஸ்லிம்கள் பாவமான காரியங்களை செய்வதை பார்க்கும் பொழுது நம்முடைய சக்திக்கு உட்பட்டவரை அதை தடுப்பது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய வீட்டிலே, நாம் பழகக்கூடிய நண்பர்களிடத்திலே பாவமான காரியங்களை காணும் பொழுது எவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் மட்டும் சரியாக இருந்து கொள்வேன் என்ற எண்ணம் கண்டிப்பாக அது ஈமானுடைய ஒரு அடிப்படை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அதை அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். ஒரு கவர்மெண்ட் இருந்துன்னு சொன்னால், இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுப்பார்கள், சட்டத்தை பயன்படுத்தி தடுப்பார்கள். நம்மால் எதை கையால் தடுக்க முடியும்? நம்முடைய பிள்ளை செய்தால் தடுக்க முடியும், நம்முடைய மனைவி செய்தால் தடுக்க முடியும், நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் செய்தால் தடுக்க முடியும். உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் கையால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி, அதற்கு சக்தி இல்லையா, கையால் தடுப்பதற்கு சக்தி இல்லையா, ஃபபில் லிசானிஹி, வாயால் எடுத்து சொல்லி தடுக்கட்டும், பிரச்சாரம் மூலமாக. பிரச்சாரம் என்று சொன்னால் இது போன்று மேடைகளில் நின்று பேசுவது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது பிரச்சாரம் தான். தங்களுடைய நாவினால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அதற்கும் சக்தி இல்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் தடுக்கட்டும். உள்ளத்தால் தடுப்பது என்று சொன்னால் அந்த தீமையான காரியத்தை விட்டும் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது.
வலைஸ வராதாலிக ஹப்பத்து ஹர்தலி மின் ஈமான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உள்ளத்தால் வெறுப்பது இருக்கிறது தாலிக அல்லாஹ்வுல் ஈமான், அதுதான் இறை நம்பிக்கையில் மிகவும் பலவீனமான நிலை. ஏன் பலவீனமான நிலை? நம்மை சுற்றி உதாரணத்திற்கு விளக்குகிறேன். நம்முடைய சமுதாயம் பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்ட பெண்களாக நம்மை சுற்றி இருக்கிற வைத்துக் கொள்வோம். அதை நம்மால் தடுக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் பெண்களுடைய ஆடை மிக மோசமாக இருக்கிறது, பெண்களுடைய பேச்சு மோசமாக இருக்கிறது, எங்கு சென்றாலும் ஆபாசம், பார்த்தால் கெட்டது, இப்படியெல்லாம் நம்மை சுற்றி வியாபித்து இருக்கும் போது நாம் உள்ளத்தால் வெறுத்தாலும் அவர்களோடு கலந்து இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்காது, நம்முடைய ஈமான் சரியான ஈமானாக இருக்காது. லாலிக அல்லாஹ்வுல் ஈமான், தடுக்க முடியவில்லை. நீ உள்ளத்தளவில் வெறுத்துக்கொள், ஆனால் அது ஈமானுடைய பலவீனமான நிலை. நம்முடைய சூழலை, நம்முடைய ஊரை, நம்முடைய வாழக்கூடிய இடத்தை இறை நம்பிக்கைக்கு உட்பட்ட இடமாக, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பகுதியாக ஆக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானும் சேர்ந்து அங்கே நாசமாகும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் குறிப்பிடுகின்றார்கள். லாலிக அல்லாஹ்வுல் ஈமான், அது இறை நம்பிக்கையில் மிக பலவீனமான நிலை. வலைஸ வராதாலிக ஹப்பத்து ஹர்தலி மின் ஈமான், அதற்கு பின்னால் இறை நம்பிக்கையில் கடுகளவு கூட எதுவும் கிடையாது, இறை நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய நிலை தான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். தீமையை தடுப்பது மார்க்கம் கட்டாயமாக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு ஏவினார்களோ அதை அவர்கள் செயல் வடிவம் கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்று ரெண்டை சுட்டி காட்டுகிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட நபி மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை பார்க்கிறார்கள். அவர் தன்னுடைய கையில் ஒரு தங்க மோதிரத்தை மாட்டி வைத்திருக்கிறார். தங்கம் ஆண்களுக்கு ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்தவுடன், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை உயிரும் மேலாக நேசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு அவர்களிடம் அதிக உரிமை இருக்கிறது. அந்த தோழருடைய கையை பிடித்து தங்க மோதிரத்தை கழற்றி அவர்கள் கீழே போட்டு விடுகிறார்கள். கீழே போட்டுவிட்டு அந்த தோழருக்கு சொன்னார்கள், யஅபிது அஹதுக்கும் இதா ஜம்ரத்தி மினன்னார் ஃபயஜஅலுஹா ஃபீ யதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு நெருப்பு கங்கை எடுத்து அதை தன்னுடைய கையில் வைத்துக் கொள்வீர்களா? தங்க மோதிரம் அணிவது எவ்வளவு கேடுகெட்ட காரியம் தெரியுமா தோழரே? ஒரு நெருப்பு கங்கை எடுத்து அதை உங்களுடைய கையில் வைத்துக் கொண்டால் அது எவ்வளவு கேட்டை உங்களுக்கு உண்டாக்குமோ அது போன்ற அதை விட மிகப்பெரிய பாதிப்பை இது போன்ற ஆண்கள் தங்க நகையை அணிவது உங்களுக்கு உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே தீமையை கண்டித்தார்கள், தீமையை தடுத்தார்கள், அழகிய முறையில் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் அறிவுரை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த மோதிரம் கீழே கிடைக்கிறது. பிற நபி தோழர்கள் அவருக்கு சொன்னார்கள், ஹுதுஹா இன்தஃபி பிஹா, அந்த மோதிரத்தை எடு, அதை நீ பயன்படுத்திக் கொள், அணியத்தான் கூடாது, விற்று பயன்படுத்திக் கொள்ளலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த எச்சரிக்கை, அந்த தீமைக்கு எதிரான நபிகள் நாயகம் சொன்ன அந்த வாசகம் அந்த நபி தோழரின் உள்ளத்தில் ஆழ பதிந்தது. அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா அஹுதுஹா பஅதமா தரஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசி எறிந்த பிறகு அதை நான் ஒருபோதும் என்னுடைய கையால் எடுக்க மாட்டேன் என்று அந்த தீமையை விட்டும் அந்த நபி தோழர் தவிர்த்து கொண்டார். மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். சஹாபாக்களில் ஒரு சிலர் ஜமாத் தொழுகைக்கு வருவது தாமதமாகிறது. ஜமாத் தொழுகைக்கு அவர்கள் சரியாக வருவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்தவுடன் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். லகத் ஹமம்து அன் ஆமுர பிஸ்ஸலாத்தி ஃபதுகாம், தொழுகையை நடத்துமாறு உத்தரவிட்டு சும்ம உகாலிஃபு இலா மனாசில் கௌமின் லா யஷ்ஹதுன ஸலாத், தொழுகைக்கு வராத மக்களுடைய வீடுகளுக்கு சென்று ஃபஉஹர்ரிகு அலைஹிம், அவர்களை தீ வைத்து கொளுத்துவதற்கு என்னுடைய மனது நாடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடம் ஒரு தீமையை காணும் பொழுது, ஒரு வணக்க வழிபாட்டிலே ஒரு அலட்சியத்தை காணும் பொழுது எச்சரிக்கை செய்தார்கள். என்னுடைய மனது எப்படி விரும்புகிறது தெரியுமா? தொழுகைக்கு வராமல் தாமதப்படுத்துகிறார்கள். பள்ளிவாசலிலே ஏதாவது உணவு கிடைக்கும் என்றால், ஒரு இறைச்சி துண்டு கிடைக்கும் என்றால் போட்டி போட்டு கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் தொழுகைக்கு வருவதில் அலட்சியம் காட்டுகிறார்கள். தொழுகை நடத்துமாறு உத்தரவிட்டு விட்டு
நான் சென்று தொழுகைக்கு வராமல் வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களை வீட்டோடு தீ வைத்து கொளுத்துவதற்கு என்னுடைய மனது விரும்புகிறது. நபிகள் நான் செய்யவில்லை. அது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை அந்த தோழர்களுக்கு அந்த தீமையினுடைய விபரீதத்தை எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு மட்டுமா சொன்னார்கள், தன்னுடைய வீட்டிலும் சொன்னார்கள். மனைவி இடத்திலே ஒரு குறையை காணும் பொழுது மனைவியை எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சஃபியா பின்த் ஹுயை, அவர்கள் சற்று குள்ளமாக இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நன்று அழகாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, மக்களிலேயே உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகவும் நேசித்தார்கள். மூமின்களின் அன்னையாக அவர்கள் இருந்தார்கள். என்றாலும் அவர்களிடம் சில நேரம் சில பாவங்கள் வெளிப்பட்டது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குள்ளமாக இருப்பதை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஸ்புக மின் சஃபியா கதா வ கதா. இந்த குள்ளமா இருக்கிறாங்களே அந்த சஃபியா உங்களுக்கு போதும் தான அலட்சியம், அவர்களை பற்றிய நக்கல், அவர்களை பற்றிய நையாண்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், லகது குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாயில் பஹர் லமஸஜத்ஹா. நீ சொன்ன வார்த்தை இருக்கிற ஆயிஷாவே, நீ சொன்ன வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தையை கடலில் சென்று கரைத்தாலும் கடல் துர்நாற்றம் எடுத்துவிடும். ஒரு உலகத்து சாக்கடையெல்லாம் கடல்ல தான் போய் கலக்குது. எல்லா கழிவுகளும் கடலில் தான் போய் கலக்கிறது. எவ்வளவு கழிவு கடலில் போய் கலந்தாலும் கடல் துர்நாற்றம் எடுப்பதில்லை. ஆனால் நீ சொன்ன வார்த்தையை கடலில் போய் கலந்தாலும் கடல் துர்நாற்றம் எடுத்து, அவ்வளவு கொடூரமான வார்த்தை நீ சொல்லிவிட்டாய் என்று அந்த இடத்திலேயே தன்னுடைய மனைவியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். மற்றொரு சம்பவத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இன்னி ஹக்கைத்து லஹு இன்சானன், நபிகள் நாயகத்திடம் ஒரு மனிதனை பற்றி கிண்டல் அடித்தேன், நக்கல் அடித்தேன். நம்முடைய உடல் மொழியால் கிண்டல் அடிப்போம் பாருங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர்கள் கிண்டல் அடிக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா உஹிப்பு இன்னி ஹக்கைத்து இன்சானன், எந்த ஒரு மனிதனையும் நான் நக்கல் அடிப்பதை, உடல் மொழி பாவனையால் கிண்டல் செய்வதை நான் விரும்பவில்லை. அதற்கு பகரமாக எனக்கு எவ்வளவு செல்வங்களை தந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பரிசை கொடுத்தாலும் சரி, லஞ்சமாக கொடுத்தாலும் சரி, நான் யாரையும் கிண்டல் அடிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த பாவத்துடைய விபரீதத்தை எடுத்து சொன்னார்கள். மற்றொரு சம்பவத்திலே பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு, அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய அலமாரி பீரோவுக்கு ஒரு திரைச்சீலையை தொங்கவிட்டு இருக்கிறார்கள். அந்த திரைச்சீலையிலே உருவப்படங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தவுடன் அந்த திரைச்சீலையை தன்னுடைய கையால் இரண்டாக கிழித்து கழட்டி விடுகின்றார்கள். ஃபஹத்தகஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரைச்சீலையை கிழித்தார்கள், அதை கிழித்து கழட்டி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு சொன்னார்கள், ஆயிஷாவே, இன்ன அஷத்தன் நாஸி அதாபன் யௌமல் கியாமா அல்லதீன யுதாஹூன பிஹல்கில்லாஹ். ஆயிஷாவே, மறுமை நாளில் கடுமையான வேதனைக்குரியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய படைப்புக்கு ஒப்பாக வரையக்கூடியவர்கள் தான் கடுமையான வேதனைக்குரியவர்கள் என்று அந்த எச்சரிக்கையை தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை தவறாக விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுஸக்கும் மன் லல்ல இதஹ ததைத்தும் லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதஹ ததைத்தும். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக நடந்தால்
லா எலுருக்கும் மல்லல்ல இதஹ ததைத்தும், நீங்கள் சரியாக நடந்தால் எவன் வழிகட்டு செல்கிறானோ அவன் உங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்க முடியாது. இத்திருமறை குர்ஆனுடைய வசனம். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழி நடந்தால் வழிகேடர்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் செய்ய முடியாது. இந்த வசனத்தை சிலர் தவறாக விளங்குகிறார்கள். நாம சரியா இருந்தா போதும், அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, எவன் கடையில் பான்பராக் வித்தா என்ன, கஞ்சா வித்தா என்ன, யானைக்கு பின்னால் எவன் டான்ஸ் ஆடினால் என்ன, கொட்டடித்தால் என்ன, எந்த கூட்டம் எப்படி போனால் நமக்கு என்ன, நாம் என்ன செய்வோம், நாம சரியா இருந்து கொள்வோம். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். நாம சரியாக இருந்தால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு கேடு நமக்கு மற்றவர்களால் உண்டாகாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த விளக்கம் இப்படி புரிவது அந்த வசனத்துக்கு எதிரான விளக்கம். அப்படி என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான வசனங்கள் சொல்கிறது. நபிகள் நாயகம் வாழ்நாள் முழுவதும் எந்த சத்திய பணிக்காக பாடுபட்டு பல துன்பங்களை அனுபவித்தார்களோ அவையெல்லாம் எதற்கு எல்லா நபிமார்களும் சத்திய பிரச்சார பணிக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அவரவர் தன்னளவில் சரியாக இருந்துவிட்டு செல்ல வேண்டியதானே. ஒரு சிலர் இந்த வசனத்தை இப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்னி சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் செவியேற்றேன், இன்ன நாஸ லவ் ரஅவ் லலமு, இன்ன நாஸ இதா ரஅவ் லலமு, அநியாயம் செய்யக்கூடியவர்களை மக்கள் பார்த்துவிட்டு லம் யஹுது அலா ஐதீஹிம், அவருடைய கரங்களை பிடித்து தடுக்காமல் இருந்தால், எவன் எக்கேடு கெட்டு போகட்டும் எனக்கொன்றும் இல்லை என்று அநியாயம் செய்பவனை பார்த்து அவனுடைய கரங்களை பிடித்து தடுக்காமல் இருந்தால் அவுஷகல்லாஹு ஐயும்மஹும் பிகாபி மின்ஹு, அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அனைவரையும் தன்னுடைய தண்டனையை இறக்குவதற்கு அல்லாஹ் நெருங்கி விடுவான். அவன் தானே பாவம் செய்யறான், நம்ம பாட்டுக்கு இருப்போம் என்று ஒரு கூட்டம் சென்றால் நாம் எல்லாம் எனக்கென்ன என்று போகும் பொழுது எல்லா மக்களையும் தான் வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை பீடிக்கும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த எச்சரிக்கையை சொல்லி மக்களை நெறிப்படுத்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒருபோதும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பை சோர்ந்து போய் விடக்கூடாது. இன்று சமுதாயத்திலே பாருங்கள், போதையினால் சீரழிந்து போகக்கூடிய கூட்டம், இளைஞர் கூட்டம், பயான் பண்ணி மட்டும் மாத்திர முடியுமா? ஒரு தெருமுனை பிரச்சாரம் தேவை, இல்லைன்னு சொல்லவில்லை. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ஜும்மா உரை, இது மட்டும் சமுதாயத்தை மாற்றி விடுமா? சிலர் ரொம்ப பேசுவாங்க, சமுதாயத்தில் அவ்வளோ அநியாயம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் போட முடியல, யார் அதை பற்றி பேச, நீ என்ன செய்தாய், நான் என்ன செய்தேன் என்று நான் என்னுடைய உள்ளத்தை கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய அநியாயங்கள், வயசுக்கு வந்த பெண்கள் மத்தியில் எவ்வளவு அநாகரிகங்கள் மிகைத்து காணப்படுகிறது. செல்போன் மோகம், இந்த செல்போன் மோகத்தில் தான் எதையாவது ஒரு குத்தாட்டம் போட்டு என்ன செய்யணும், அதை படம் பிடித்து ஃபேஸ்புக்கில் போடணும். ஆண்களிடமும் அந்த அதிகமான பெண்களிடமும் அந்த சிந்தனை, அவருடைய மூளை செல்போனினால் அதை பார்த்து பார்த்து மூளை அழுகலாகிவிட்டது, சிந்தனை அப்படியே அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டது. போதையில் சீரழியக்கூடிய இளைஞர்கள், மார்க்கத்தும் தெரியாத இளைஞர்கள், ஏதாவது ரயில் வரும்போது அதற்கு பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கின்றான். எதுக்குப்பா? இதை போட்டு நான் பிரபல்யமாக வேண்டும். ஊரில் ஏதாவது ஒரு கொடிக்கட்டு கந்தூரி வந்துவிடும் என்று சொன்னால் எல்லா மானத்தையும் ஈனத்தையும் இழந்து, இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு கண்ணியமிக்க சமுதாயம், ஒரு இளைஞன் எப்படி வாழ வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை அற்புதமான சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் அறியாமல் கூட்டத்தில் கும்மாளம் அடிக்கக்கூடிய, குத்து டான்ஸ் ஆடக்கூடிய இளைஞர்களை எல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு கூட்டம், ஆஹா, இப்பொழுதுதான் எனக்கு நம்முடைய சமுதாயத்தின் கலாச்சாரமே நினைவுக்கு வருகிறது. கேடுகட்ட கலாச்சாரம். வைதா கில்லதஹும் தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்றால், காலூ பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் பாரம்பரியம், கலாச்சாரம், மூதாதையர்கள் அவர்களிடமிருந்து எதை நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். முன்னோர்கள் முட்டாள்களாக இருந்தாலுமா, அவர்கள் செய்த செயல் மார்க்கத்துக்கு எதிரானதாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயலாக இருந்தாலுமா நீங்கள் முன்னோர்களை பின்பற்றுவீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான்.
அவ்வளவுக்கான ஆபாவுகும் எதுவும் இலா அதாபி ஸஈர், அவருடைய முன்னோர்கள் அவர்களை கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பை நோக்கி அழைத்தாலுமே பின்பற்றுவார்கள். எதுலப்பா முன்னோர் கலாச்சாரம்? நரகத்து விஷயங்களே கலாச்சாரம், அசிங்கமான விஷயங்களே கலாச்சாரம். வீட்டுக்கு நிலை விடும்போது எங்கேயாவது ஃபாத்தியா ஓதிவிட்டால் ஆஹா, அந்த காலத்தில் எவ்வளவு மங்களகரமாக இருந்தது, இந்த பிதா செய்வது உங்களுக்கு மங்களகரம். ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்வது மங்களகரமா? அது பரக்கத்தை பெற்று தருமா? இதுதான் ஒரு மூமினுடைய சிந்தனையா? ஏதாவது ஒரு ஆத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பாட்டு படித்து அதை ஃபேஸ்புக்கில் போடுறது, சிந்தனை எப்படியெல்லாம் போகிறது? என்ன ஒரு எவ்வளவு அற்புதமான மார்க்கம், வெட்கத்தை கற்றுத்தந்த மார்க்கம், வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்ன மார்க்கத்தில் இப்படியெல்லாம் சமுதாயத்தை நாசமாக்குவது எது? மார்க்கத்துக்கு எதிரான சிந்தனைகள், கலாச்சாரங்கள். அப்ப அந்த மக்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதை மட்டும் ஏவவில்லை, தீமையை மட்டும் தடுக்கவில்லை, நல்லதையும் எடுத்து சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடவை அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அபூ மூசா அல் அஷ்அரி இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், லா ஹவுல், எந்த விதமான மாறுதலும் இல்லை. நாம் ஒரு நிலையில் இருக்கிறேன், இன்னொரு நிலைக்கு மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் மாற முடியாது. வலா குவா, எந்த சக்தியும் இல்லை. நான் எந்த ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எல்லாமே இறைவனை கொண்டு தான் நடக்கிறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டுதான் என்னுடைய மாறுதலும் இருக்கிறது, எனக்கு ஆற்றலும் இருக்கிறது என்ற அந்த வாசகத்தை அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூசா இப்படி சொல்ல கேட்டாங்க. கேட்டவுடன் அவருக்கு சொல்கிறாங்க, யா அப்துல்லா இப்னு கைஸ், அவங்களுடைய பேர் அப்துல்லா இப்னு கைஸ் அவர்களே, அதா அதுல்லுக்க மின் கலிமத்தின் மின் குனூசில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு வார்த்தையை உனக்கு நான் அறிவிக்கட்டுமா? நபியான எவ்வளோ அற்புதமாக சொல்லாங்க பாருங்க. சொர்க்கத்துடைய பொக்கிஷம், பேங்கில் 1 கோடி ரூபா பணம் இருந்தால் அது நமக்குள்ள பொக்கிஷம். அது மாதிரி சொர்க்கத்தில் உள்ள பொக்கிஷங்களிலிருந்து நான் ஒரு வார்த்தையை உனக்கு அறிவிக்கட்டுமா? அந்த பொக்கிஷம்னா பேங்க்ல இருந்து பணம்லாம் கிடைச்சா நம்ம நல்லபடியாக வாழலாம்ல. அதே போல் இந்த பொக்கிஷம் நமக்கு கிடைத்தால், இதற்குரிய நன்மை கிடைத்தால், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கையாண்டால் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம். அதை நபியான சொன்னார்கள், சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு வார்த்தை உனக்கு அறிவிக்கட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ் பி ஃபிதாக அபி வ உம்மி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு அறிவித்து தாருங்கள், என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நபிகள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அந்த வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற அந்த வார்த்தை தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிடித்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். முஆத் இப்னு ஜபலுடைய கைகளை பிடித்து விட்டு, வல்லாஹி இன்னி உஹிப்புக யா முஆத், முஆதே அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லி உன்னை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு அணுகுமுறை, எவ்வளோ அற்புதமான ஒரு நடைமுறை, ஒரு முன்மாதிரி. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், முஆதே அல்லாஹ் மீது சத்தியமாக உன்னை நான் நேசிக்கிறேன். அந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னி லா உஹிப்புக், அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் உங்களை நேசிக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அவருடைய உள்ளத்தை நெகிழச் செய்து சந்தோஷத்தால் அவருடைய உள்ளத்தை மாற்றிய பிறகு நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் அன் தகூல் அல்லாஹும்ம ஐன்னி அலா ذிக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். முஆத் அவர்களே, ஒவ்வொரு தொழுகையின் இறுதியிலும், தொழுகையின் இறுதி என்று சொன்னால் அத்தஹியாத் இருப்பையும் எடுத்துக்கொள்ளும், தொழுத பிறகு நாம் ஓதுவதையும் எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு தொழுகையின் இறுதியிலும் அல்லாஹும்ம ஐன்னி அலா ذிக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை நான் திக்ர் செய்வதற்கும், உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், உன்னை நான் அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற இந்த துவாவை, இந்த வாசகத்தை நீங்கள் சொல்லாமல் விட்டு விடாதீர்கள். ஒரு நன்மையை எவ்வளோ அற்புதமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் இது போன்ற எண்ணற்ற சான்றுகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது நமது ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ் விதித்த கடமை.
அது பயான் பண்ணுறது மட்டும் கிடையாது, பயானும் ஒரு அம்சம், அவ்வளவுதான். நம்மை சுற்றி உள்ள மக்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகள், தீமையை தடுக்க வேண்டும், நல்லவற்றை எடுத்து சொல்ல வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் ஒரு சமுதாயம் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.